15 கோடி ரூபாய் சம்பளம் கேட்ட மம்முட்டி அவர்கள் D55 டிராப்பா? தனுஷ் D55 டிராப் ஆக போகுதுன்னு சொல்றாங்க, அது உண்மைதானா? தனுஷ் சாருக்கு என்ன நிலைமை அப்படின்னு தெரியல. எல்லாரும் காத்திருந்த இளையராஜாவோட பயோபிக் ஒரு பக்கம் டிராப்னு சொன்னாங்க. இப்ப D55 இந்த படமும் டிராப் அப்படின்னு சொல்றது ரொம்ப பெரிய ஒரு வருத்தத்திற்கான ஒரு விஷயம் தான். டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் அப்படின்னு தலைவர் 173 மாட்டிக்கிச்சு. எந்த படம் டிராப் ஆனாலும் ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் பிரச்சனை, அதனால அந்த படம் டிராப். ராஜ்குமார் பெரியசாமி இந்த படத்தின் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கைனால அதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து நம்ம மம்முட்டி சார் தான் வந்து பண்ணணும் அப்படின்றதுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு. மம்முட்டி சாரும் ஓகே சொல்லியிருக்காரு. ஆனா எனக்கு 15 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்துருங்க, அப்ப நான் இந்த கேரக்டரை பண்றேன் அப்படின்னு மம்முட்டி சார் சொன்னதா சொல்லப்படுது. தனுஷ் மம்முட்டி இந்த காம்போ பாக்குறதுக்கு தமிழ் ஆடியன்ஸா இருக்கட்டும், மலையாள ஆடியன்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ட் பண்றாரு. சோ அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் என்னதான் அவர் வந்து கதை ஓரியண்டா போனாலும் மக்களுக்கு ஆடியன்ஸை புல் பண்றதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்றத, சோ அதனால ஃபைனலி டிசைடட் D55 டிராப் கிடையாது, நானே ப்ரொடியூஸ் பண்றேங்க, இது நமக்கு என்ன புதுசாங்க அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்கி ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். வணக்கம் யோகி. வணக்கம் திவ்யா. எஸ், தனுஷ் ஓட 55வது படம் D55 டிராப் ஆக போகுதுன்னு சொல்றாங்க, அது உண்மைதானா? ஆக்சுவலா தனுஷ் சாருக்கு என்ன நிலைமை அப்படின்னு தெரியல. எல்லாரும் காத்திருந்த இளையராஜாவோட பயோபிக் ஒரு பக்கம் டிராப்னு சொன்னாங்க, அது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்ப D55 இந்த படமும் டிராப் அப்படின்னு சொல்றது ரொம்ப பெரிய ஒரு வருத்தத்திற்கான ஒரு விஷயம் தான். அதுவும் இல்லாம இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் யாரு அப்படின்னு தெரியும், அன்புச்செழியன், அதாவது கோபுரம் பிலிம்ஸ் வந்து பண்றாங்க. சுஸ்மிதா அன்புச்செழியன் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த படம் வந்து ஒரு புதுவிதமான தனுஷை நீங்க பார்க்கலாம். எல்லா படத்துக்கும் புதுசுன்னு தான் சொல்லுவாங்க, பட் தனுஷ் இப்ப கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய புதுசான ஒரு கேரக்டராவும் லுக்கும் வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராயன்ல ஒரு லுக் இருக்கும், குபேரன்ல ஒரு லுக் இருக்கும், அதே மாதிரி இட்லி கடையில பார்த்தா ஒரு லுக் இருக்கும். இப்ப தேரேஷ்குமே வரைக்குமே வந்து அவரோட கேரக்டர் லுக்ஸ் வந்து வித்தியாசமா தான் இருக்கு. அவரு சூஸ் பண்றது அவ்வளவு வித்தியாசம், பட் இது வந்து கதையும் வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ராஜ்குமார் பெரியசாமி அமரன் படத்தை இயக்கி செம்ம ஹிட் கொடுத்த அவர் தான் இந்த படத்தை இயக்க போறாரு அப்படின்னவும், சோ ஓகே பக்கா, சோ பவர் பேக்கா இந்த படம் வந்துடும் சொல்லிட்டு அவங்க சொன்ன மாதிரி நமக்கும் வந்து ஃபீல் ஆச்சு. பட் இது டிராப் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்கான ஒரு விஷயமா தான் இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணமா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் அப்படின்னு. இது வந்து வழக்கமாவே ஒரு படம் டிராப் ஆகுதுன்னா ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் ஏதோ சண்டை. இப்ப தலைவர் 173 மாட்டிக்கிச்சு. எந்த படம் டிராப் ஆனாலும் ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் பிரச்சனை, அதனால அந்த படம் டிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல பிரச்சனை வரதுக்கான காரணமா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராஜ்குமார் பெரியசாமி அமரன் படத்துக்கு அப்புறம் அவர் மேலேயே அவருக்கு ஒரு பயங்கர கான்பிடன்ஸ் இருந்திருக்குன்னு நம்புறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்து வந்து எல்லாரு சைட்லயும் இந்தியா முழுக்க வந்து அந்த படத்தை கொண்டாடின ஒரு படமா மாத்திருந்தாரு. சோ அதுக்கப்புறம் இப்படி ஒரு படம் சைன் ஆகுதுன்றப்ப படத்து மேல கதை மேல அவருக்கு ரொம்ப கான்பிடென்ட் இருந்திருக்கு. ப்ரொடியூசர் கிட்ட வந்து நான் இந்த படம் நல்லா எடுத்து தருவேன், எனக்கு ஒரு கான்பிடென்ட் இருக்கு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, நான் சொல்ற சில விஷயங்கள்லாம் எனக்காக பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு படம் வந்து டாக்ல இருக்கும் போதே 50 கோடி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல சேல் ஆகுறது அப்படின்னு ரொம்ப பெரிய விஷயம். இந்த படத்தை வந்து ஒரு முக்கியமான ஒரு ஓடிடி நிறுவனம் வந்து 50 கோடி ரூபாய்க்கு இப்பே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் கொடுத்ததாகவும், கன்ஃபார்மா 50 கோடி உங்களுக்கு இதுக்கு மார்க்கெட் பிரைஸ்ங்க அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. தனுஷ் அப்படின்னும் போது எல்லாரும் கண்டிப்பா பாத்துருவாங்கல்ல. சோ அதனால வந்து 50 கோடி ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அதுவும் இல்லாம ப்ரொடக்ஷன் செலவு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எந்தெந்த டீம் வந்து கான்ட்ராக்ட்ல வேலை பார்க்க போறாங்க, லைட் டீம்ல இருந்து கேமரா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அட்வான்ஸும் கொடுத்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எல்லாமே கொடுத்து நடந்துகிட்டு இருக்கும் போது இப்படி D55 டிராப்ன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஏன்னா ராஜ்குமார் பெரியசாமி இந்த படத்தின் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கைனால அதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து நம்ம மம்முட்டி சார் தான் வந்து பண்ணணும் அப்படின்றதுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு. அதனால ப்ரொடியூசர் கிட்ட பேசி அவரே ராஜ்குமார் பெரியசாமி அவரே வந்து மம்முட்டி சாரை நேர்ல மீட் பண்ணி நீங்க தான் இந்த கேரக்டர் பண்ணணும்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் மம்முட்டி சாரும் ஓகே சொல்லியிருக்காரு. ஆனா எனக்கு 15 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்துருங்க, அப்ப நான் இந்த கேரக்டரை பண்ண
பண்றேன் அப்படின்னு மம்முட்டி சார் சொன்னதா சொல்லப்படுது. ஆனா ஆல்ரெடி வந்து பட்ஜெட் இழுத்துட்டே போகுது, நிறைய விஷயங்கள் இருக்கு, 15 கோடி ரூபாய்லாம் மம்முட்டி சாருக்கு எங்களால சம்பளம் கொடுக்க முடியாது அப்படின்னு ப்ரொடக்ஷன் சைட்ல சொன்னதுனால 15 கோடி ரூபாய் சம்பளம் கேட்ட மம்முட்டி அவர்கள் D55 டிராப்பா அப்படின்னு ஒரு டைட்டில் கூட அது போடலாம். ஸோ இது கேட்கும் போது எப்படி இருக்குன்னா, ஓகே மம்முட்டி சார் அண்ட் தனுஷ் அவங்க 2 பேரும் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா எனக்கு டக்குன்னு வந்து 1991 வந்து தளபதி படம் தான் ஞாபகம் வருது. ஸோ மாரி படத்துல வந்து தனுஷ் அந்த கார் தீ பிடிச்சு அப்படியே தீ வரதை அப்படியே தட்டி விடுறதா இருக்கட்டும், தலைவர் அந்த காலத்துல கோட்டுல தீ பிடிக்கிறது அப்படியே தட்டி விடுறதா இருக்கட்டும், தம்மு எடுத்து தனுஷாருக்கு வாயில வைக்கிறதா இருக்கும். அதே மாதிரி மட்டும் இல்ல, ஆடியோ லான்ச்சஸ்ல அவர் பேசும்போதுமே வந்து தலைவரோட ரிசம்பிளன்ஸ் தான் இருக்கு. அவரும் சொன்னாரு, இல்லாம இருக்காதாங்க தலைவரை பார்த்து வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே ரொம்ப ஜாலியா வந்து சொல்லியிருப்பாரு. சோ இது அப்படி இந்த பக்கம் நடக்கும்போது கண்டிப்பா அவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாலியா இருக்கும். கன்ஃபார்மா எப்படி சார் அது நடந்துச்சு, என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கியூரியாசிட்டி இருந்திருக்கும். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அது எல்லாத்துக்கும் காரணம் மம்முட்டி சார் வேணாம் அப்படின்னு ப்ரொடக்ஷன் சைடு, அதாவது அன்புச்செழியன் அவர்கள் வேணாம், 15 கோடின்றது மிகப்பெரிய ஒரு சம்பளம், நான் கொடுத்த காசை வச்சு நீங்க எடுங்க, இது வந்து பட்ஜெட் கூடுனா ஒருவேளை லாஸ் ஆச்சு அப்படின்னா என்னால அதை வந்து தாக்கு பிடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாயிரும், அட்லீஸ்ட் பிரேக் ஈவன்ல அப்படியா நான் தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. மம்முட்டி சார் இல்லாம வேற ஏதாவது ஒரு கேரக்டர், வேற யாராவது ஒரு ஆக்டரை வச்சு நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி பண்ணுங்க அப்படின்றதுதான் ப்ரொடக்ஷன் சைட்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனா ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் இல்ல, அந்த கேரக்டர் எனக்கு மம்முட்டி சார் தான் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா நின்றுக்காரு. இதனாலதான் வந்து அவங்க ப்ரொடக்ஷன் அண்ட் வந்து டைரக்டருக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு ஒரு மாதிரி தனுஷாரே வந்து நடுவுல வந்து பஞ்சாயத்து பண்ணலாம், சரி என்ன காம்ப்ரமைஸ் பண்ணலாம் இவங்கள அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காரு. அதுவுமே அந்த மனசு இருக்கிற வேலையில இதையும் பண்ண வேண்டியது இருக்குல்ல. ஒரு படத்துல நடிக்கணும், அவர் டைரக்ஷன் பண்ணணும், அவர் கதை எழுதணும், ஒரு லிரிக் எழுதணும், அடுத்த படம் என்ன படம் நம்ம பண்ண போறோம்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுக்கணும், அவர் உட்காந்து புக்கு படிக்கணும். இதுக்கெல்லாம் மத்தியில ஒரு படம் பண்ணிட்டு இருக்க அந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை சமாளிக்கிறது உண்மையே ரொம்ப பெரிய விஷயம் தான். அது பொறுமையான மனுஷன், அதனால சார் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாரு அப்படின்றது நம்புறேன். அதே மாதிரி தனுஷ் சார் என்னதான் வந்து சொல்லியிருந்தாலும் ராஜ்குமார் பெரியசாமி அவர்களா இருக்கட்டும், அதே மாதிரி ப்ரொடியூசர் சைடாக இருக்கட்டும், அவங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆகல. ஸோ அதனால ஃபைனலி டிசைடட், தனுஷ் அவர்கள் டிசைட் பண்ணி D55 டிராப் கிடையாது, நானே ப்ரொடியூஸ் பண்றேங்க, இது நமக்கு என்ன புதுசாங்க அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்கி D55 தனுஷே ப்ரொடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்ற மிகப்பெரிய ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வழக்கம் போல தனுஷ் மம்முட்டி, ஸோ இந்த காம்போ பாக்குறதுக்கு தனுஷாரோட ஃபேன்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி மம்முட்டி சாரோட ஃபேன்ஸா இருக்கட்டும், தமிழ் ஆடியன்ஸா இருக்கட்டும், மலையாள ஆடியன்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு மலையாளத்துல தனுஷாருக்கும் ஃபேன்ஸ் அதிகம், அதே மாதிரி மம்முட்டி அவர்களும் நடிக்கிறார் அப்படின்னா அது ஒரு மார்க்கெட் யுக்தியா இருக்கும். ஏன்னா அன்புச்செழியன் சார் எதுக்கு இதை வேணான்னு சொன்னார்ன்றது இப்ப வரைக்கும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அவருக்கு அந்த பட்ஜெட் கன்ஸ்டன்ட் அப்படின்ற அந்த ஒரு ரீசன்னால இவ்ளோ பெரிய ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் ப்ரொடியூஸ் பண்றாரு. எஸ், நிறைய பிரச்சனைகள் அவருமே ஃபேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அதனால வந்து இந்த படத்தை டிராப் பண்றாங்க ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து. ஆனா இந்த படம் டிராப் ஆகல, ராஜ்குமார் பெரியசாமியோட டைரக்ஷன்ல தனுஷ் தான் நடிக்க போறாரு. அந்த படத்தை அவரே ப்ரொடியூஸ் பண்ண போறாரா அப்படின்றத கூடிய சீக்கிரம் ஒரு ஃபியூ டேஸ்ல வந்து அஃபிஷியல் அப்டேட்காக நம்ம வெயிட் பண்ணலாம். அப்ப தெரிஞ்சிடும் சாய் பல்லவி தான் ஹீரோயினா, மம்முட்டி சார் இருக்க போறாரா, என்ன மாதிரி டெக்னிக்கல் க்ரூ இருக்க போறாங்க. எனக்கு தெரிஞ்சு சாய் பல்லவி தான் ஹீரோயினா இருப்பாங்கன்றது கன்ஃபார்மா ஆகிரும் நினைக்கிறேன். ஏன்னா சாய் பல்லவி தனுஷ் அப்படின்ற காம்போ வந்து பாத்தீங்கன்னா கொலவெறி பாட்டுக்கு அப்புறமா ஸோ ரவுடி பேபி செம்மையான ஹிட் ஆச்சு கண்டிப்பா. ஆனா இன்னொன்னு ஆடியன்ஸ் பக்கத்துல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஓகே அவங்க 2 பேரும் வராங்கன்னா கண்டிப்பா டான்ஸ் இருக்கணுமே, வைபான பாட்டு இருக்கணுமே எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இது வந்து இட்லி கடை மாதிரி ஒரு ஃபீல் குட் ஃபிலிமா இருந்து அதுக்கு மக்கள் எதிர்பார்த்துட்டாங்கன்னா அவங்ககிட்ட பேச்சு வேற வாங்க முடியாது. ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ட் பண்றாரு. சோ அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் என்னதான் அவர் வந்து கதை ஓரியன்டா போனாலும் மக்களுக்கு ஆடியன்ஸை புல் பண்றதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்றத அமரன்லயே ரொம்ப அழகா பண்ணிருக்காரு. ஆனா அமரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைவ் ஸ்டோரி, சோ உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்ததுனால அதுல வந்து அவ்வளவு உயிரோட்டம் இருந்தது. அதுவும் இல்லாம நம்ம எல்லாத்துக்கும் நாட்டுப்பற்று அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முகுந்தன் அப்படின்ற ஒரு மூலமா நமக்கு வந்து அந்த பார்டரு, ஸோ அந்த ஃபைட்டு வாரு, ஸோ சாய் பல்லவியுடைய அந்த எமோஷன் இது எல்லாமே கனெக்ட் ஆச்சு. அது இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ். பட் அவர் அடுத்து பண்ண போற படத்துக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்து ஆர்கானிக்கா இயற்கையா கிடைக்குமா அப்படின்றது நம்ம ஸ்கிரிப்ட் பார்த்தா தான் படம் பார்த்தா தான் தெரியும். ஸோ
அது சில நேரத்துல கான்ஃபிடென்ட் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் ஆயிடக்கூடாது Yes. அப்படின்றதும் அன்விச்சிலேன் அவர்கள் வந்து நினைச்சிருக்காங்க. ஓகே, படம் ஓடிடுச்சு தான், மக்களுக்கு பிடிச்சதுதான், பட் கொஞ்சம் யோசிங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுதான் பிடிக்காம ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் இல்ல எனக்கு இதுதான் வேணும், ஓகே ஒரு டைரக்டரா ஒரு கிரியேட்டரா எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கேட்கறதுல எந்தவித தப்பும் கிடையாது. அப்படின்னாதான் அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. நாளை பின்ன சொல்லிடுவாங்க ராஜ்குமார் பெரியசாமி தான் டேரக்டர் என்னப்பா அது அப்படின்னு ஈஸியா சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கு அவர் ரெஸ்பான்சிபிளா இருக்கிறாருன்றதுனால அந்த மம்முட்டி சாரியே கேட்கிறான்றது இதுல இருந்து தெரியுது. எண்ட் ஆஃப் த டே வந்து தனுஷ் சாரோட 55th மூவி வந்து ராஜ்குமார் பெரியசாமி தான் டைரக்ட் பண்ண போறாரு. ப்ரொடக்ஷன் வந்து நம்ம தனுஷ் சார் பண்ண போறாரா இல்லையா, மம்முட்டி சார் இந்த படத்துல இணைய போறாரா இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் தனுஷ் சார் அண்ட் மம்முட்டி அந்த காம்போ வந்து இந்த படத்துல என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு ஒரு ஃபேன்ஸா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்றத அவங்க இப்ப ஆடியன்ஸோட மைண்ட் செட் தெரியுமா, யார் நடிச்சாலும் பரவாயில்ல, நான் பொறுத்திருந்தே பாத்துக்கிறேன், நான் ஹைப்பே ஆக மாட்டேன், படம் வரட்டும் ட்ரெய்லர் வரட்டும், நான் இந்த படத்துல பார்த்து நான் முடிவு பண்ணிக்கிறேன்னு இருக்காங்க. ஏன்னா ஹைப்பானா கடைசியில வந்து படக்குழுவினருக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு அஃபெக்ட் ஆகுதோ அதே மாதிரி ஆடியன்ஸ் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஏன்னா ஒரு படம் பார்த்ததுக்கு அப்புறமா அந்த படம் பிடிக்கல அப்படின்னா அந்த அந்த 1 வீக் அவங்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்து பிடிக்காதவங்களுக்கு இடம் தெரியும். அதனால எந்த ஒரு ஹைப்பும் இல்லாம ஓகே படம் வருதா நான் பார்க்குறேன் அப்படின்னு தான் உண்மையில இருக்கிறாங்க. அது 100% ட்ரூ. பொறுத்திருந்து பார்க்கலாம் D55 எந்த அளவுக்கு பாசிட்டிவா அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா பட் தனுஷ் சார் வந்து ஃபிக்ஸ் பண்ணாருன்னா அது வந்து குறி வச்சா யார தப்பாது. ஸோ அப்படின்னால கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ திவ்யா. தேங்க்யூ. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. Saubhagya Home and Kitchen Appliances.